மனசராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் இருக்கா அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம கோட்டியா ஒரு ஜைலோவோ ஒரு பொலிரோ வந்து பாருங்க. ஒரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன், வண்டி பற்றி முதல் சொல்லிடுறேன் பாருங்க. 2012 மாடலு 13 ரிஜிஸ்டர் 2 ஓனரு ஜைலோ E8 சார். 2012 13 ரிஜிஸ்டர் சிங்கிள் ஓனரு. நான் 2 ஓனர் சொல்லிட்டேன், ஒரே ஓனர் தான். வண்டி வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. எவ்வளோ ஜைலோவில் பார்த்துருப்பீங்க. உண்மையாக சொல்கிறேன் சார், கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் ஓட்டின அந்த வண்டியை. சஸ்பென்ஸ்லேருந்து 4 டயர்லேருந்து ஏபிஎஸ்சி ஏர் பேக்லாம் இருக்குது வண்டியில். இதில் செம்ம குவாலிட்டியாக சார் வண்டி. தெளிவான பெயிண்ட்டு, இன்னும் அடி கூட அடிக்கலை. ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது வண்டி. 4 டயரு, சஸ்பென்ஸு, அலாய் வீலு. வண்டினா வண்டி 100க்கு 100 சார். இந்த வண்டி தான் எடுத்து போய் நீங்கள் கோயம்புத்தூர், சேலம், ஈரோடுலாம் போனீங்கன்னாக்கா எப்படி பார்த்தோன்னா 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய் இன்றைக்கி. ஒரு போலீஸ் அதிகாரி வந்து செம்மையாகுது. அவரை பற்றி சொல்ல போகிற ஒரு விஷயம் அவர் சொன்ன எனக்கு ஒரு சின்ன சின்ன கருத்துங்க சொல்கிறேன். வண்டி அவ்வளோ அருமையாகுது. இதை கொடுத்துட்டு பெரிய வண்டி எடுத்துட்டார் அவர். 27 லட்சத்துக்கு இனோவா கிறிஸ்டா எடுத்துட்டார். அவ்வளோ அருமையாக கம்பெனி மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. E8 டாப் மாடல் வண்டி. 1,10,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்குது. 450 வித்துக்கு சொன்னார் சார். அவ்வளோ போவா சார், எல்லாம் ஏழை பாடம் தான் சார் எல்லாம் வரதுங்களா. எல்லாம் வந்து பார்த்தினாக்கா நகை நட்டு வச்சு எல்லாத்தையும் பார்த்தேண்ணா எவ்வளோ போகும் சார்னாரு. எவ்வளோ சார் பண்ணலான்னா அவன் லாஸ்ட்டாக 4,35,000 சொல்லிக்கிறாரு. ஃபஸ்ட்டு 5 ரூபா 5,000 ரூபாய் சொன்னார். 4.5 வச்சு எதனா முன்ன பெண்ணை பண்ணி தரேன், வாங்க நீங்கள் கேளுங்க, நான் முன்ன பெண்ணை பேசி எடுத்து தரேன். பணத்தை மட்டும் கண்ணில் காட்டுங்க, கண்டிப்பாக தரேன். 2012 13 ரிஜிஸ்டர் சிங்கிள் ஓனர் E8 டாப் மாடல் வண்டி விட்டுறாதீங்க. அதேமாதிரி பாருங்கள் பொலிரோ பாருங்கள். இது ஒரு விவசாய வண்டி தான் இது. அவங்க வந்து இந்த லாரிங்க ஜேசிபியில் வச்சுருக்காரு. அதனால் அந்த டயருங்கெல்லாம் போட்டதுக்கு போகிறதுக்கு வச்சுருந்தாரு. கொஞ்சம் இந்த ஹெட்லைட் டூமு சின்ன சின்ன சில்லறை வேலைங்கள்லாம் இருக்குது வண்டியில் சார். அவ்வளோ போகாதுன்னா 12 13 ரிஜிஸ்டர் ஒரே ஓனர் தான். இது கூட சிங்கிள் ஓனர் தான். 12 13 சிங்கிள் ஓனர் வண்டி. MTD இன்ஜின் தான். 4,000 ரூபா சொன்னார். ஒரு 4 ரூபாய் விற்று சொல்லிடுறாரு என்கிட்ட. வாங்க முன்ன பெண்ணை பேசுகிறேன். ஏன்னா அதுக்கேற்ற வேலை ஒன்றில் 2 கண்ணு போட்டால் சரியாக போடும். வண்டியில் பச்சுங்குது, சின்ன சின்ன டென்ட்டு சரி இருக்கிற பொருள் இருக்கிற மாதிரி சொல்லி கொடுப்பேன் சார். சரவணை சும்மா ஆஹா ஓஹோ நல்லா இருக்குது ஏன் வண்டி இப்படி இருக்குது அப்படி இருக்குதுல்ல, நல்லா இருக்குது. நல்லா உண்மையிலே இன்ஜின்லாம் சூப்பராகுது. சஸ்பென்ஸ் நல்லா சார். 2 கால் நல்லா இருக்கணும், கை நல்லா இருக்குது, அதுமாரி எல்லாம் நல்லா இருக்குது. மேலே இருக்கிற அவுட்லுக் மட்டும் பார்த்து பண்ணிங்க. எடுத்து தரேன் வாங்க முன்ன பண்ணி பேசுகிறேன். 2 வண்டி தரமாக இருக்க வண்டியே. இந்த வண்டி 450 கேட்குறாங்க, இந்த வண்டி 450 கேட்குறேன். 450 உடச்சி வாங்கி தரேன் வாங்க. இதுவும் 12, இதுவும் 12 13 ரிஜிஸ்டர். இதுவும் சிங்கிள் ஓனர், இதுவும் சிங்கிள் ஓனர் தான். 2மே சிங்கிள் ஓனர். உள்ள இன்ட்ல காட்டுறேன் பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். சூப்பராக சார் வண்டி. ஏபிஎஸ்ஸு ஏர் பேக் இருக்குது. இன்ஜின் நல்லா இருக்குது. தெளிவான பாடி சார் வண்டி. சீட் கவர்லாம் பாருங்கள், செட்டு கிட்டலாம் இருக்குது வண்டி. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது வண்டி. ரெண்டு ஏர் பேக் பாருங்கள். மேலே பாருங்கள், இன்னும் பேப்பர் கூட பிரிக்கல பாருங்கள். அது கம்பெனி இது அப்படியே இருக்குது பாருங்கள். 110 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டி. ஏசி கீஸ்லாம் பக்கா இருக்கும். ரூப் ஏசிலாம் இருக்குது வண்டி. அலாய் வீல் இருக்குது வண்டியில். 2 ஏர் பேக் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் மாடலு. இது வந்து E4ன்றது வரை E8 இருந்தது பக்கா ஓன் போர்டு. T போர்டு சரண TN25 நம்பரு. 36 39 வந்து ஏர்வசி நம்பரு. இது 25 திருவண்ணாமலை நம்பரு. ஆரணியும் சொல்லலாம். நல்லா இருக்கும் வண்டி, விட்டுறாதீங்க. அதே மாதிரி டயர் பாயிண்ட்டும் 75% இருக்குது. அலாய் வீல்ஸும் இருக்குது. இன்ஜினில் ட்ராப் புகை ஆயில் எதுவுமே அடிக்கல. நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறார் அவர். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஆர்டிலாம் கிடையாது, ஹாக் இன்ஜின் சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும் வண்டி. ஈகல் இன்ஜின் சொல்லுவாங்க. நான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சாவி கொடுப்பா. இந்த பொலிரோ பாருங்கள், செம்மையாக இருக்கும் வண்டி. இதுவும் 4 டயரு, புது டயரு. SLE ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு. பாருங்கள் நல்லா இருக்கும். ஆனால் பாடி தெளிவான பாடி, ஒரிஜினல் பெயிண்ட்லேயே தான் இருக்குது வண்டி. சின்ன சின்ன ரெஸ்ட்டுங்க இருக்குது, அதை மட்டும் பண்ணிங்க. தாராமடியில் பொலிரோ அந்த ரேட்லாம் ஏற்ற முடியாது. இதே வண்டிலாம் பண்ணால் கோயம்புத்தூர் சேலம் போட்டால் 6 லட்சம் 5 லட்சம். இதே மேக்கப் பண்ணி இன்னும் பெயிண்ட் அடிச்சு நல்லா கொடுத்துட்டு நல்லா சூப்பராக கொடுத்தோம், குவாலிட்டியாக கொடுத்தோன்னா ₹1,00,000 கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த ரேட்லாம் பரவாயில்ல சார்.
நீ ஏன் கோயம்புத்தூர் தொலைவை போட்டீங்க, வேலூர் போங்க, இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவை போங்க. இதோட என்ன கேட்டு சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டு வந்து மேக்கப் பண்ணி அப்படியே பவுட்ரு அடிச்சு லிப்டிக்கு ஃபேர் அண்ட் லவ்லியில் பூசி பக்காடிக்கு வைப்பாங்க. 6 லட்சம் சொன்னாங்க. நம்ம ஜனங்க எத்தனும், ஐயோ 6 லட்சம் சொல்லிட்டாங்க, நம்ம ஒரு 5 லட்சம் கேட்கலான்னு கேட்பீங்க கண்டிப்பாக நீங்கள். இதுதான் உண்மை. நான் என்ன சொல்கிறேன், பொருளை பார்த்து மதிப்பீடு பார்த்து விலையை கம்மி பண்ணி எடுங்க சார். எல்லாமே எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கேற்ற வேலைக்கேற்ற முன்ன பின்ன பேசி எடுத்துங்க சார். சும்மா இத்தே ரெடி பண்ணிவிட்டு 10 லட்சம் கொடுத்து 5 லட்சம் கொடுத்து ஏமாத்துறாதீங்க சார். முட்டாள் யார் கேட்டால் ஏமாத்துற முட்டாள், ஏமாந்து போகிறது தான் சார் முட்டாது. என்கிட்ட வந்து எல்லாம் நான் பண்ணுறதே கஸ்டமர் வியாபாரம் தான். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. ஏதோ நீ ஒரு 4000 ரூபாய், நீ ஒரு 3000 கமிச்சு கொடுக்குறது வியாபாரம் தான். நம்ம வியாபாரம் அவள் தான். ஏன் சொல்கிறீங்களா, நான் வந்து மெக்கானிக் தொழிலேருந்து தான் வந்தேன். நான் முதல்ல வந்து எலக்ட்ரிஷனாக இருந்தேன், அப்புறம் மெக்கானிக்கில் இருந்தேன். அப்போ இருக்கிற பொருள் இந்த வேலை இருக்குதுன்னு சொன்னால் தான் நீ பார்ப்பீங்க. சும்மா இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது சொல்லிக்குது வியாபாரம் எல்லாமே சொல்லி வைப்பாங்க. எந்த சூப்பராக இருக்குது என் பொருள், அருமையாக இருக்குது என் பொருள், எந்த ஒரு குறையும் கிடையாது, பக்காவாக இருக்குது. யாருன்னா என்ன மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இல்லை, இந்த கொஞ்சம் வேலை இருக்குது, இந்த வண்டியில் கொஞ்சம் பேரிங் கொஞ்சம் மாற்றினா சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம இருக்கிறத சொல்லி கொடுப்போம் சார். அப்போ அதான் சார், இப்போ நீ அந்த ஒரு குறையை சொன்னேன்னா நீ என்ன பண்ணுவேன், அந்த குறையை போய் நிவர்த்தி பண்ணி பரவாயில்ல சரவணன் சொல்லிட்டாரு சொல்லிட்டு அந்த பேரிங் போய் மாற்றினட்டா அது போனால் கரெக்டாக இருக்கும் சார். கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு எல்லாம் வராங்கனாக்கா எனக்கு போட்டோ அனுப்ப சொல்லுவாங்க. நான் போட்டோ அனுப்பிச்சுன்னா திரும்ப, ஆனால் இந்த இடத்துல டென்ட் இருக்குது, இந்த ஸ்க்ராச்சஸ் இருக்குது நான் சொல்லுவேன். அப்போ அங்கேருந்து வந்து பார்க்க சொல்ல சரவணன் சொன்ன ஸ்க்ராச்சஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்லுவான். நீங்கள் இதில் ஸ்க்ராச்சஸ்னா அங்கே இருக்கும் கண்டிப்பாக. அது சார் என்றைக்குமே நிரந்தரமானது வியாபாரம் சார். எப்பவுமே சும்மா எந்த தான் நல்லா இருக்குது பக்காவுக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வண்டியில் வந்து கிளச் பிளேட் வேலை செஞ்சுருக்காங்க, சஸ்பென்ஸ் வேலை செய்திருக்காங்க, பொலிரோ வேலை செஞ்சுருக்காங்க சார். வண்டியை சூப்பராக வண்டி நான் ஓட்டி பார்த்துட்டேன். கிளச் பிளேட்டு சஸ்பென்ஸ் வேலை எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன சார் இன்ஜினு 4 டயரு சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பண்ணிங்க. இதுனா சார் கிள்ளி போனால் ஒரு நல்ல புல்லாக வச்சா 5000 நச்சு லட்சம். இந்த டூம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தெரியுமா, 2800 செட்டு 1200 சார். எல்லாம் சின்ன சின்ன வேலையும் பண்ணால் நச்சுன்னு இருக்கும். இதெல்லாம் நீ ரெடி பண்ணிட்டா இந்த வண்டி எவ்வளோ தெரியுமா, 6.5 லட்சம் ரூபா, 6.25 லட்சம் இந்த வண்டிக்கு ஒரு ஓனருக்குனால. அதனால் வாங்க பேசி ஏற்றாரேன். முக்கியமான சொல்கிறேன் பாருங்க, இந்த காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லுவாங்க. அது உண்மை சார். அது நம்ம எல்லாம் சொல்லுவோம், எல்லா போலீஸ்காரெலாம் திரும்ப நம்ம திட்டம் தான் நிறைய பேர். இடம் எங்கே போனாலும் என்ன மடக்கி போட்டு ஹெல்மெட் இல்லை போலீஸ்னு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டம் தான் நிறைய பேர். அவர் படுற கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். ஒரு மனுஷனுடைய கஷ்டம் அவருக்கு மட்டும் தெரியாது. ஒரு கவர்மெண்ட்டாக ஸ்டாப்பாக இருந்து நான் என்ன சம்பாதிச்சேன் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை சார். நேற்று முந்தின நாள் நாங்கள் வந்து வேலூர் போகிறோம். அந்த சிக்னலில் பார்த்தினாக்கா ஒரு டிராஃபிக் போலீஸ் பார்த்தினாக்கா இந்த பக்கம் பஸ் இப்படி போன அப்படின்னா வெயிலில் வெயில் நிற்கிறா சார். கிட்ட போனால் மயக்க செக்கி வந்துருப்பார். ஒரு ஜூஸ் பாக்கெட்டும் ஒரு தர்பூஸ் ஒன்று ஒரு ஆரஞ்சு பேட் 3 வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் சார். நான் சார் அவர் வேலை செய்கிறார் கவர்மெண்ட் ஸ்டாஃபாப்ல சார். அவர் ஒரு மனுஷன் சார். அவர் ஒரு மனுஷன்தான். வெயில் முன்னால் முடிஞ்சது எதனா ஒரு ஜூஸ் பாட்டு செய்யுங்க சார். தப்பு கிடையாது சார். முன்னாடி சொல்கிறேன் சார். ரொம்ப கஷ்டம் சார். 10 நிமிஷம் நம்மளால் நிற்க முடியல. அவர் காலையில் 8 மணி அந்த இதில் டிராஃபிக் நான் சாயங்காலம் மதியம் வரைக்கும் சாப்பாடு போகணும். ரொம்ப கஷ்டமாக சார். அவன் பொண்டாட்டி பொண்ணு விட்டுட்டு வந்து வேலை செய்யணும் எவ்வளோ தெரியுமா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொன்னார், இந்த போலீஸார் சொன்னார், எவன் ஒருத்த வந்து பாஜார கட்ட அடி வாங்கலையோ, பெத்த தாய் தாப்பட்ட அடி வாங்கலையோ, லாஸ்ட்டாக போலீஸ்கிட்ட அடி வாங்குவாங்க. அவங்ககிட்டையும் அடி வாங்கலையா, லாஸ்ட்டாக வந்து ஜனத்தங்கள்கிட்ட பப்ளிக்கில் அடி வாங்குவாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்மையான ஒரு வார்த்தை சார். அது நம்ம ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணுனாக்கா முதல்ல பெத்தவங்ககிட்ட நல்லா அடித்து வளர்க்குறான்னா அந்த புள்ள நல்லா வளரணும் அர்த்தமா. வாத்தியார்கிட்ட நல்லா அடித்து படித்தாக்கா அவன் நல்லா வளரணும் அர்த்தமா. நீ இவ்வளவும் பண்ணலை, நீ தப்பு பண்ணி போலீஸ் அதிகாரிட்ட அடி வாங்குறேன்னாக்கா அதுவும் இப்போ என்னால் பண்ண முடியல சார். அந்த வேலையை எங்களால் பண்ண முடியல. இதை பொதுமக்களே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது எதாத்தாலும் மீடியா எடுத்து போட்டு பிடிச்சிடறான்னு சொன்னார். வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை சார். அது அவர் படுற ஒரு கஷ்டமும் அவ்வளோ இது சார். இன்னைக்கு கூட சொல்கிறேன் சார், இந்த நம்ம அனாதை போனோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் அடக்காலம் செய்யறதுலாம் இவங்க தானே. இவங்க சொல்லி பண்ணுறாங்க. கூட வந்து பார்த்தோன்னா முஸ்லீம் பாய்ங்க அவங்களும் சேர்ந்து பண்ணுவாங்களா அந்த இது. அப்போ எப்படியான கண்டுபிடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா காணவில்லைன்னு சொல்லிட்டு போடுறாங்க பாரு. அதுடைய அர்த்தமே தான் சொல்கிறாரு. செம்மையாக சொல்லிட்டு போயிட்டார் சார். உண்மையிலே சொல்கிறேன் சார். உண்மையிலே தி கிரேட் மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை உங்கள் நண்பன்றது ஊர்ஜனம் பண்ணிட்டு போயிட்டார் சார். உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு போய் தெரியும். உனக்கு என்ன கஷ்டம்னு உன்னை போய் கேட்டால் உன்னை தெரியும். எனக்கு என்ன கஷ்டம் என்ன கேட்டால் என்ன தெரியும். சும்மா இவ்வளோ சம்பாதிச்சான் அவ்வளோ சம்பாதிச்சான்றது கிடையாது. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். விட்டுறாதீங்க.
எல்லாரையும் நண்பனை எண்ணம் போல் வாழ்க்கை சார். விட்றாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும். 2வது பார்த்தா இது இடம் பார்த்தா வேலூர் to சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு யாரு கேட்டாலும் சொல்லுவேன். பட்டி தொட்டி எல்லாம் பரவி போகிறது சார். நான் நல்ல விஷயத்தையும் சொல்லுவேன், நல்ல திட்டுவேன். இந்த வேலையை பண்ணாதான் அதுவும் சொல்லுவேன். பெற்றவங்களை மட்டும் மதித்து வாழ கற்றுங்க. இன்றைக்கி பெற்றவங்க தான் உலகம். இது இன்னொரு முக்கியமான விஷயம் மெயினாக ஒன்று சொல்கிறேன். நல்லா இது பண்ணிங்க. நான் படிக்கலை, படிச்சிருந்தாக்க இருந்தாலும் நான் பேச மாட்டேன். படிக்காத நான் சொல்கிறேன் பாருங்கள். நல்லா படித்தாக்கா அவன் பொண்டாட்டி புள்ளியை காப்பாற்றிக்கலாம், உன்னையும் காப்பாற்றிக்கலாம். கம்மியாக படித்தாக்கா நிறையா வேலை, கம்மி சம்பளம். இதே நல்லா படிச்சுட்டாக்கா கம்மி வேலை, நிறையா சம்பளம் சார். இது உண்மையே சார். சார் இன்றைக்கி பெரிய சொத்தே கல்வி தான் சார். தயவுசெய்து சொல்கிறேன், எல்லா பசங்களையும் உங்கள் வீட்டு பசங்களையோ ஏதோ நல்லா படிக்க சொல்லுங்கள் சார். சார் படிக்கலாம் கூட அந்த நாலேஜ் ஒன்று வரும் சார். கண்டிப்பாக இன்றைக்கி ஒருத்தர் திருட போனால் கூட சார் அவனுக்கு படிப்பறிதான் கண்டிப்பாக திருட முடியாது சார். அதனால் சொல்கிறேன், நான் படிக்கல சார், நான் ஆதரத்தை சொல்கிறேன் சார். நான் படிச்சதுனா இந்த நல்லா இருக்கும் சார். என்னால் முடியும் சார், படிக்க முடியல. எங்கள் அப்பா கஷ்ட சூழ்நிலை படிக்க முடியல. அதனால் கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வைங்க. ஆனால் என் பையன் நல்லா படிக்கிறான், சூப்பராக படிக்கிறான். இன்றைக்கி இங்கிலீஷே நான் கற்றுக் கொடுத்து சார், நான் இங்கிலீஷே தெரியாது சார், திஸ் இஸ் இனோவா கார் அப்படின்லாம் பேசியிருந்தேன் நான். இன்றைக்கி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு என் படிக்கிறது என் பையன் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டான் சார். அதனால் நல்லா படிக்க வைங்க. அவனுக்கு சொத்து பத்து சேர்த்து வைக்கிறீங்க இல்லையோ, ஒரு வீடு வாசலோ காரோ அவனுக்கு செல்ஃபோனோ ஒரு லேப்டாப்போ இதோ இல்லை சார், எதுவும் இல்லை சார். அவனை படிக்க வைங்க, அது போதும் சார். அவன் காப்பாற்றிக்குவான் சார், அவன் காப்பாற்றிக்குவான். அதனால் கம்பல்சரியாக அவனை படிக்க வைங்க. புள்ளியாகட்டும் பொண்ணாகட்டும் நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இப்போவும் சொல்கிறேன், எப்போ சொல்கிறேன், பெரியவங்களை எவன் ஒருத்தன் மதித்து வாழ்கிறான்னா அவன் டாப் லெவல் சார். பெற்றவங்களை கண் கலங்காமல் வச்சு நல்லா டாப் லெவல் சார். ஒரு வீடியோ நான் சொல்கிறேன், நான் காசு பணமும் கிடையாது, ஆண்டவன் கொடுப்பான் சார், போதும் சார். நம்ம இன்னாதான் உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தடிக்கணும், மண் உருண்டு பாரு, ஒற்றை மண் தான் சார் விட்டோம். நமக்கு ஆண்டவது கொடுத்தா போதும். இருக்கிற பணத்தை வச்சு சேர்த்து வச்சியா ஏழைப்பா இல்லாத படம் செய்துட்டு போய் சார். நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறா இந்த வீடியோ லைவாக வரும். இன்னொன்று சொல்கிற மாதிரி ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டாக நீங்கள் போகிற லைக்கும் கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சேரல. இப்போ சொல்கிறேன் பாருங்கள், முதியோர் இல்லத்துக்கு போகுது அந்த காசு வரும். இந்த மாதம் 21ஆம் கொஞ்சம் அமௌண்ட் வரும். அதை எடுத்து கண் எதிர்க்க இப்போ எல்லோரும் செய்யலான்னு ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் நோட்டு புக்கு பென்சில் பேனெல்லாம் பசங்க வாங்கிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். அதேமாதிரி முதியோர் இல்லத்துக்கு இல்லாதவங்க துணிமணி வாங்கிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். இந்த தமிழ் வருஷத்துக்கு நல்லா பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். தமிழ் வருஷத்துக்கு தனி ஆஃபரும் தரப்போகிறேன். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சார். சூப்பராக போச்ச வண்டி நச்சுன்னு தாராமலாம் சார், தப்பே இல்லை சார். இது வேண்டாம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். அட்டகாசமான ஸ்கார்பியோ பாருங்கள். இந்த ஒரு மாதம் முன்னே போட்ட வீடியோ பார்த்தீங்களா? ஏன்னாக்கா அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா மிலிட்ரியில் வேலை செய்கிறாப்புல, ராஜஸ்தானில் இருக்கிறாப்புல. அங்கேருந்து எனக்கு வீடியோ காலையில் பணத்தை போட்டார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இவர் பண்ணதெல்லாம் பார்த்து போய் நீங்கள். இப்போது கரெக்டாக லீவ் முடிச்சு வந்தார். இன்றைக்கி வந்தார், 8ஆம் தேதி வந்தார். இன்றைக்கி அந்த வண்டி எடுத்துன்னு தேனி போகிறார். நான் சொல்கிறத விட இவர் சொல்லுவார், ரொம்ப தங்கமான குணம். இவர் மிடில் ஃபேமிலி கஷ்டப்பட்டு ஒரு இது பண்ணி மிலிட்ரிக்கு போயிருக்காரு. ஒரு பெரிய விஷயந்தான் அது, உண்மையாக சொல்கிறேன். இதுக்கு முதல்ல அவங்க அப்பா அம்மா ஆசீர்வாதமும் இவருடைய கடுமையான உழைப்புக்கு தான் அது காரணம். அது உண்மையிலே ஒரு ஹிஸ்ட்ரிலாம் சொன்னார். நான் தனியாக வீடியோவில் சொல்கிறேன். இப்போத்துக்கு அண்ணன் எங்கேருந்து வந்தால் சொல்லுவார் பாருங்க. சார் வணக்கம் சார். நான் தேனி மாவட்டம் கூடலூர். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஃபுல் பேமெண்ட் வண்டிக்கு கட்டியாச்சு. அண்ணன் மேலே இருந்த நம்பிக்கையில். ரெண்டாவது இப்போ ஒன்றரை மாதம் கழிச்சு, ஒரு மாதம் சொல்லியிருந்தேன், 1.5 மாதம் கழிச்சு வண்டி நான் வீடியோவில் பார்த்ததை காட்டி நேரில் அண்ணன் பார்த்துட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருந்துச்சு. அண்ணன் நின்று எல்லா வேலையும் பண்ணி லைவில் முடிச்சு கொடுத்தாரு. முடிச்சு கொடுத்ததுன்னு அவன் கடைக்காரங்கிட்டே உள்ள ரேட்டை காட்டிலே கம்மியாக பேசி நல்லாவே முடிச்சு தராரு. என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு வண்டி நான் ஃபஸ்ட்டில் எடுக்கலாம் வண்டி, ஆனால் செகண்டில் எடுத்தால் எனக்கு போதும்ன்றக்க வேண்டி அன்னைக்கிட்ட எடுத்தேன். ஆனால் எடுத்தது பார்த்தாச்சுன்னா ஃபஸ்ட்டில் எடுத்தால் கூட எவ்வளோ மனசு நிம்மதியாக இருக்குமான்னு தெரியல. நல்லா இருக்குது. நீங்களும் வரலாம், அண்ணன்கிட்ட கண்டிப்பாக வண்டி எடுக்கலாம். மொபைலு அவங்களுக்கு எப்படியாவது ஒரு சொந்த வண்டி எடுக்கணும், சொந்த வீடு கட்டணும் எல்லாம் சொன்னாங்க. என்னோடய லைஃப்பும் செட்டில்மெண்ட் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு வாட்டி என் ஒய்ஃபுக்காக வேண்டி பிடிச்ச வண்டி, அவங்களுக்கு பிடிச்ச மாரி வண்டி, பிடிச்ச கலர் வண்டி. ஆனால் இப்போ ஓட்டி பார்த்தேன், எப்படி வண்டி நான் உண்மையிலே நிற்கும் போதில் பார்த்தேனே, நான் நினைக்கவே இல்லை வண்டி ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஓட்டி பார்த்தா அண்ணன் வாயில் சொல்லி காட்டல, ஓட்டி பார்க்கும்போது சான்ஸ் இல்லைண்ணே. உண்மையிலே இன்ஜின் சுத்தம். அவர் என்ன சொன்னாரோ அப்படியே இருக்குது வண்டியில்.
இது ஹைலைட்டே பார்த்தினாக்கா நம்ம நல்லா இருந்தால் மட்டும் தான் கொடுப்ப பொருள். என்ன ஆச்சு, வண்டி ஸ்டார்ட் பண்ண இவர் 1 மாதம் ஆச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்னடான்னு பார்த்தாக்கா செல்ஃப் மோட்டர் வந்து லைட்டாக பிடிச்சிருந்து. நான் என்ன பண்ணேன், அப்படியே கொடுத்தா மனசு கஷ்டம் சொல்லிட்டு செல்ஃப் மோட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு செல்ஃப் மோட்டர் வாங்கி மாட்டி கொடுத்துட்டேன். நம்மளை நம்பி வந்தார், என்னை நம்பி பணம் போட்டார், அவன் நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அதனால் செல்ஃப் மோட்டர் கம்ப்ளைண்ட் இருந்தது, அந்த செல்ஃப் மோட்டரை மாற்றி கொடுத்தேன். உண்மை இல்லைன்னு சொல்கிறார் சார். அது உண்மை தானே. நான் வந்துட்டு செல்ஃப் மோட்ரு வந்தோன்னே கையில் எடுத்து கொடுத்தாரு. என்னண்ணே என்ன இது செல்ஃப் மோட்ரு போயிடுச்சுண்ணே, என்னோடய செலவில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு. 2வது பேட்ரி வந்துட்டு கொஞ்சம் பேட்ரி சரி கிடையாது. இப்போ 2வது என் முன்னாடியே வந்துட்டு வேறு புது பேட்ரி வாங்கி என் முன்னாடியே போட்டு ஆன் பண்ணி காமிச்சாருங்க. உண்மையில் நான் நினைக்கல அண்ணன் வந்துட்டு இவ்வளவு ஓப்பனாக கரெக்டாக இருப்பார்னு நான் நினச்சி பார்க்கணும். என்னக்கா எல்லாம் கஷ்டப்பட்டு வர ஆளுங்க, நம்மளை நம்பிக்கையோடு பணத்தை போடுறாங்க, நம்பிக்கையோடு வராங்க. நம்ம கேட்டால் கூட நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஆளுங்க. நம்ம அவ்வளோதாங்க. இந்த காசு பணம் முக்கியம் இல்லை நம்மளுக்கு, எல்லாம் நல்லா இருக்கணுங்க. கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க, கார் வாங்கிடுவேன், கார் வாங்கி கொடுத்துட்டேன். இன்னும் இதை விட பெரிய லெவலில் பெரிய வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இவங்க ஃபேமிலி மேலும் வளரணும். இன்னும் பெரிய வண்டி அடுத்த வண்டி என்கிட்ட எடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்களா? எடுப்பீங்க. இந்த ஃபஸ்ட்டில் வண்டி எடுக்கிற எனக்கு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குங்க. சரி. அதுக்கடுத்து வந்து ஃபஸ்ட்டில் வண்டி எடுக்கிறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. செகண்டில் இதேமாரி இதை காட்டிலும் பெஸ்ட்டான குவாலிட்டியில் அன்னைக்கு எது எடுக்கல. ஆனால் நம்மளுக்கு எங்கே ஒர்க் பண்ணிக்கிறீங்க சொன்னீங்க? அண்ணே நான் வந்து ராஜஸ்தானில் ஆர்மியில் இருக்கேனே. 13 வருஷம் ஆச்சு எனக்கு. ராஜஸ்தானில் சூரத்துக்காடில் இருக்கேன். டேரக்ட் லீவ் போகும்போதெல்லாம் நானே அண்ணன்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகணும், அண்ணா நான் நேரில் பார்த்து எடுக்கணுன்னு வந்தேன். நேராக வந்தேன், காலையில் தான் வந்து ரீச் ஆனேன். அண்ணா A to Z வேலை, சின்ன மைனர் வேலையெல்லாம் இருந்துச்சு. மேஜர் வேலை வண்டியில் ஒன்றும் கிடையாது. மைனர் வேலையில் அவரே நின்று என்னை கூட்டு போயிட்டு லைவில் நிப்பாட்டிட்டு ஒர்க் பண்ணி காமிச்சார். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம 1 மணி நேரம் இருக்கணும். நம்ம அவர் 1 மணி நேரத்துக்குள்ளே மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. அவரோட ரெஸ்ட்டு கூட பார்க்காம என் கூட இருந்தார். அதேமாரி அங்கே வேலை பார்க்குறவங்ககிட்டையும் அதை உண்டான ரேட்டை காட்டி கம்மியாகவே பேசி முடிச்சு கொடுத்தாரு. இல்லைன்னாக்கா என்னை நம்பி என் முகத்தை மட்டும்தான் பார்த்தாரு, வண்டி பார்த்தாரு, அங்கேருந்து பணம் போகிறாரு. அவர் அங்கேருந்து வரும்போது அவர் என்னை நம்பி போட்டாருன்னா நான் எப்படி நடந்துக்கணும் அவர்கிட்ட? அப்போ யார் யாருன்னு தெரியல. முன்ன பண்ண பேசுனது கிடையாது, பழக்கம் கிடையாது. என்னன்னா நீ நான் பழகிடுமாண்ணா அண்ணன் தம்பி பழகி எதுவுமே ஒரு நம்பிக்கை தாங்க. எதுவுமே எந்த ஒரு பழக்கம் ஃபோனில் பேசினார், பணத்தை கட்டார். யாருமே இந்த காலத்தில் யாரும் நம்பிலாம் பணம்லாம் அனுப்ப மாட்டாங்க. உண்மையா இல்லையா? அதெல்லாம் ஃபுல் பேமெண்ட்டை போட்டுட்டேன். அண்ணன் ஃபுல் பேமெண்ட் போட்டாரு. ஃபுல் பேமெண்ட்டை நீங்கள் வச்சுங்க, எனக்கு அந்த வண்டி வச்சா போதுண்டு. அதேமாதிரி சேம் வச்சுருக்காரு. ஆனால் வந்த பிறகு தான் சின்ன வேலைகளை என் முன்னாடி தான் பண்ணி கொடுத்தாரு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ணன் மேலே ரொம்ப ஆனஸ்டான மனுஷன் உண்மையிலே சொல்லுவேன். அதனால் வந்தவங்க வந்து நம்பிக்கை எடுத்துகிட்டு நான் அவள் தானே உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள். நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். நல்லா இருக்குண்ணா. நீங்கள் கண்டிப்பாக அப்படிங்க பட்டாக்கு தேனி போது பாருங்கள். சூப்பராக வண்டி, மிலிட்ரி காரு. சொன்ன மாரி காசு கட்டு பெற்றும் போயினேங்கிறாரு. ரைட்ண்ணா. வாய் என்ன ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அவருக்கு. பாருங்க வண்டி, பாருங்க வண்டி எல்லாம் தெளிவாக இருக்கு. பாருங்க எங்கள் வண்டி போயிடுச்சு. பாய். வண்டி ஆஃபீஸ் தான் போகுது, வேற எங்கேயும் போல. பாய்.